இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம பிசி மற்றும் லேப்டாப்பில் இருக்கின்ற அந்த பவர் பாயிண்ட்டை வந்து எப்படி நம்ம மொபைலில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ப்ளே ஸ்டோரில் போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு பவர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோடு பண்ண உடனே அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க மெயில் ஐடி கொடுத்து. இப்போ நான் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால் அந்த பவர் பாயிண்ட் அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு அதோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த ப்ளஸ் குறி மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து கீழே வந்து நிறைய டெம்ப்ளேட் வந்து கொடுத்துருப்பாங்க. எந்த மாதிரி டெம்ப்ளேட் வந்து உங்களுக்கு வேணும், எதை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் நமக்கு எது வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ ட்ராப்லெட் அப்படிங்கிற செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண உடனே அதனுடைய பேஜ் வந்து இந்த மாதிரி வந்துருச்சு. இதே மாதிரி தான் நம்ம பிசியில் பண்ணாலுமே இந்த டெம்ப்ளேட் வந்து அதுலேயும் இருக்குது. அதே மாதிரி தான் வந்து இதுலேயும் இருக்குது. ஓகே, இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு டைட்டில் வந்து கொடுக்கலாம். டைட்டில் கொடுக்கறதுக்கு அந்த இடத்துல வச்சு கிளிக் பண்ணோம்னாலே, டபுள் டேப் பண்ணோம்னாலே அந்த இடத்துல டைட்டில் வந்து தரலாம். இப்போ டைட்டில் தரத்துக்கு வந்து அதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கீபேட் வந்து ஓப்பன் ஆகிரும். இதில் வந்து நம்ம டைப் பண்ணலாம். இப்போ டைப் பண்ணுறோம் பாருங்கள். நான் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். இதை வந்து நம்ம பிடிச்ச ஒரு ஃபாண்ட்டு ஸ்டைலை வந்து மாற்றிக்கலாம், ஃபாண்ட்டு சைஸ் மாற்றிக்கலாம், கலர் மாற்றிக்கலாம். எல்லா ஆப்ஷனும் கீழே கொடுத்துருக்காங்க. அது வந்து என்ன பண்ணுறோன்னா, இப்போ செலக்ட் பண்ணிக்கலாம். முதல்ல அந்த ஹிஸ்ட்ரிங்கிற செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தோன்னா அந்த ஃபாண்ட்டு ஏ சிம்பிள் மாதிரி போட்டு ஒரு கலர் இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி வரும். இதில் நீங்கள் எது கிளிக் பண்ணுறீங்களோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறும். இது போல்டு வேணுனாலும் போல்டு வச்சுக்கலாம். அந்த இடத்துல இட்டாலிக் சாய்ஞ்ச மாதிரி இருக்கிறது, அண்டர்லைன் வேணுமானா அண்டர்லைன் பண்ணிக்கலாம். இதை தான் நம்ம வந்து அந்த பிசியில் வந்து பவர் பாயிண்டில் பண்ணுவோம். அதே மாதிரி சேம் அதே ரூல்ஸ் தான் இதுக்கும். ஓகே, இப்போ இந்த கலர்ஸ் வந்து வேணும்னாலும் நம்ம எந்த கலர்ஸ் வேணுனாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ சேஞ்ச் பண்ணிவிட்டு ஹோம் கொடுத்துட்டேன். இந்த சைடில் கூடிய ஆப்ஷன் பாருங்கள், ஹோம். ஓகே, இப்போ வந்து கீழே இருக்கிற அந்த டபுள் டேப் இருக்குது இல்லையா, இதை வந்து நம்ம அழுத்தி பிடிச்சோம்னாலே மேலே வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஆப்ஷன்ஸ் காமிக்கும். அதில் கீழே கூடிய அந்த சிம்பிள்ஸ் வந்து நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். இப்போ கரெக்டாக அந்த ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது சென்டரில் கொண்டு வந்து வச்சுட்டேன். இது தலைப்பு. இதுக்கு மேலே நம்ம இன்னும் நிறைய அடிஷ்னலாக வந்து என்ன நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டாலும் அது நம்ம நிறையா கொடுத்துக்கலாம். இதே ஃபாண்ட்டு நமக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதே மாதிரி தான் அதை செலக்ட் பண்ணிக்குவாங்க. செலக்ட் பண்ணுறதுக்கு அந்த ஹிஸ்ட்ரிங்கிறதுல டபுள் டேப் பண்ணி அழுத்தி பிடிச்சிங்கனாலே அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து செலக்ட் ஆகும். இப்போ நான் இதனுடைய ஃபாண்ட்டு கலர் வந்து ஃபாண்ட்டு வந்து மாற்றுறேன். கீழே பாருங்கள், லதான்னு சொல்லி இருந்துச்சுல, அதை கிளிக் பண்ண உடனே இப்போ கீழே நிறையா ஃபாண்ட்டு கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இப்போ பாருங்கள், இது ஒரு ஃபாண்ட் கலர் மாறிடுச்சு. ஃபாண்ட்டு இது அதை மாதிரி நிறைய இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபாண்ட்டு கலருங்கிறது கீழே இருக்கும். எது பிடிக்குமோ அதை நம்ம கிளிக் பண்ணி மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இது தலைப்பு. இது மாதிரி நம்ம இன்னும் வேறு எவ்வளோ வேணாலும் இதில் நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இன்னொரு ஸ்லைடு வந்து பார்த்தோன்னா இதில் நம்ம இப்போ கொடுக்கணும்னு சொல்லி பார்த்தா கீழேயே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் வந்து காட்டிருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் குறி இருக்குது இல்லையா, இந்த ப்ளஸ் குறியை வந்து கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி செலக்ட் பண்ண அந்த டெம்ப்ளேட்லேயே இன்னொரு டெம்ப்ளேட் வந்து ஓப்பன் ஆகும். அதே மாதிரி இதனால் டபுள் டேப் பண்ணி முதல்ல இதை நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம புதுசாக வந்து ஏதாச்சும் ஒரு பிக்சரை வந்து சேர்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கீழே வந்து அந்த பிக்சருக்கான அந்த இமேஜ் சிம்பிள் இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய மொபைலுக்குள்ளார வந்து பார்த்தோன்னா பிக்சருக்குரிய இடத்துக்கு வந்து போயிடும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு காமி நம்ம இதே ஒரு பிக்சரை செலக்ட் பண்ணிக்கலாம். இது நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அதை வந்து கிராப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு கிராப் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, கன்ஃபார்ம்னு தரேன். கொடுத்த உடனே உங்களுக்கு நம்ம அந்த டெம்ப்ளேட்டில் வந்து ஃபிட் ஆகிருச்சு. இது நம்ம எவ்வளோ பெருசு வேணுமே நம்ம ஜூம் பண்ணிக்கலாம். எந்த பக்கம் வேணுமோ நம்ம இழுத்து இப்படி வச்சுக்கலாம். இதுக்கு ஏதாச்சும் நம்ம ஒரு டைட்டில் தரணும் அப்படின்னு சொன்னோம்னாலும் இதுக்கு நம்ம வந்து டைட்டில் தரலாம். அதுக்கு வந்து கீழே அந்த ஏ சிம்பிள் இருக்குது இல்லையா, அந்த ஏ சிம்பிளுங்கிற கிளிக் பண்ணோம்னாலே நமக்கு இந்த கீபேடை ஓப்பன் ஆகிரும். அதுக்கு வந்து சும்மா ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு தரேன்.
ஆல்ரெடி இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள், அது சின்னதாக இருக்குது ஃப்ளவர்ஸ் அப்படிங்கிறது. இது வந்து நம்ம பெருசு பண்ணணும். பெருசு பண்ணுறதுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அது மேலே வந்து டபுள் டேப் வந்து அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா காப்பி ஆகும். காப்பி ஆகிறதுக்கு கீழே அந்த சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் பெருசாகிருச்சு. இதை வச்சு டார்க் பண்ணோம்னா இதாக வரும். அதே மாதிரி ஃபாண்ட்டு மாற்றிக்கலாம். ஃபாண்ட்டு மாற்றிக்கிட்டேன். ஓகே, இதை கொடுத்த உடனே இப்போ நம்ம ஒரு டைம் பேக் பட்டன் அழுத்தோம்னா அந்த இடத்துல வந்துடும். இந்த ஃப்ளவர்ஸுங்கிறது இங்கே தான் இருக்கணுமா அந்த எழுத்துங்கிறது கிடையாது. நம்ம எடுத்துக்கிட்டு வந்து எந்த இடத்துல வேணாலும் இதை நம்ம ஜூம் பண்ணி இழுத்துட்டு வந்து வச்சுக்கலாம். அந்த ஓரத்தில் வந்து வைக்கிறேன். ஓகே, இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு அனிமேஷன் கொடுக்குறதுனாலும் இதுக்கு நம்ம எப்படி அந்த பவர் பாயிண்டில் வந்து கொடுப்போமோ அதே மாதிரியான அனிமேஷன்ஸ் எல்லாமே நம்ம இதுக்கும் கொடுக்கலாம். அதுக்கு வந்து பாருங்கள், கீழே அந்த அம்புக்குறி வந்து அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் வந்து பிக்சர்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரான்சிஷன் எஃபெக்ட். ட்ரான்சிஷன் அப்படின்னா வந்து என்னென்னா, உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்லைடு மாறுறப்பையும் உங்களுக்கு எந்த மாதிரி எஃபெக்ட் வந்து வரணும். நிறைய எஃபெக்ட் அதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளாக வந்து நான் இந்த ஒரு எஃபெக்ட் வந்து கொடுக்குறேன். இது அப்ளை டு ஆல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். இது வந்து ஒவ்வொரு ஸ்லைடு வந்து மாறும் பொழுதும் இதனுடைய எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கும். அதை நான் வந்து ஸ்லைட் ஷோ பண்ணுறப்போ வந்து சொல்கிறேன். அடுத்து இன்னொரு ஸ்லைடு வேணும்னா மறுபடியும் ப்ளஸ் பட்டன், கீழே ப்ளஸ் பட்டன் இருக்கும். ப்ளஸ் பட்டன் அழுத்திட்டு அதே மாதிரி தான் இந்த இது வந்து நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம எத்தனை இமேஜ் வேணும்னாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி டேபிள்ஸ் கூட அதில் கொடுத்துருக்காங்க. இப்போ டேபிள்ஸ் கிளிக் பண்ணுறோம் பாருங்கள். எத்தனை ரோ வேணும், எத்தனை காலம் வேணும் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதே மாதிரி இந்த சைடில் வேணுங்க, அம்புக்குறி கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வேணும்னா அங்கே ஒரு அடிஷ்னலாக ஒரு இது ஆட் ஆகும். லெஃப்ட்டில் வேணும்னா இங்கே ஒரு அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகும். அந்த மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம இப்போ டைப் பண்ணணும்னு சொல்லி பார்த்தா அந்த டேபிள் மேலே வந்து நம்ம கிளிக் பண்ணோம்னா அந்த இடத்துல டைப் பண்ணுற மெத்தட் வந்து வரும். இப்போ நான் சீரியல் நம்பர்னு டைப் பண்ணுறேன். ஓகே, சீரியல் நம்பர் டைப் பண்ணிட்டு அடுத்து வந்து இந்தாண்ட வந்து அடுத்த டேப் வந்து பார்த்தோம்னா சும்மா நம்பர்னு சொல்லி டைப் பண்ணுறேன். இந்த மாதிரி எதில் வந்து நமக்கு வேணுமோ அங்கே எல்லாமே நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இந்த டேபிள்ஸும் நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம எத்தனை அனிமேஷன்ஸ் வேணும்னாலும் எது வேணாலும் நம்ம அதுக்கு வந்து கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஒரு ஜஸ்ட் ஒரு சும்மா ஒரு டெக்ஸ்ட் ஒன்று ஆட் பண்ணுறேன். டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதுனா கீழே பாருங்கள் இருக்கும் ஏ சிம்பிள் அழுத்தின உடனே டெக்ஸ்ட் வரும். ஸ்கூல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். சைஸ் எவ்வளோ சைஸ் வேணுமோ நம்ம பெருசு பண்ணிக்கலாம். அதை முதல்ல செலக்ட் பண்ணிக்கணும். ஸ்கூல் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு தான் நம்ம சைஸ் வந்து மாற்றணும். ஓகே, கலர் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு தனியாக அனிமேஷன் வேணாலும் நம்ம மாற்றிக்கலாம். அது வந்து ஹோமுங்கிறத கிளிக் பண்ணிங்கனாலே இந்த இடத்துல வந்து அனிமேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, அதில் வந்து இந்த அனிமேஷன் அப்படிங்கிறத நமக்கு நிறைய அதில் டிசைன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நமக்கு என்னென்ன வேணுமோ நான் இதுக்கு ஒரு அனிமேஷன் இந்த வீல் மாதிரி தரேன். அது எஃபெக்ட் காமிக்கிறப்போ உங்களுக்கு அது தெரியும். இந்த மாதிரி நிறைய ஷேப்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய டேபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பிக்சர்ஸ் முதற்கொண்டு இப்போ நம்ம ஒரு மெயினாக அந்த பவர் பாயிண்டில் என்னென்ன வேலைகள் செய்வோமோ அது எல்லாத்துலேயுமே இதில் வந்து நம்ம செய்யலாம். ஜஸ்ட் இது ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். இதில் இன்னும் நிறைய ஃபியூச்சர்ஸ், நிறைய மெத்தட்ஸ் வந்து பார்த்தோன்னா இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் வந்து இதை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ ரெடி பண்ணதனுடைய ஸ்லைட் ஷோ வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 3 ஸ்லைடு ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த 3 ஸ்லைட்ஸும் நம்ம ஸ்லைட் ஷோ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அப்புறம் பிகினிங்லேருந்து தரேன். நம்ம என்னென்ன டிசைன்ஸ் கொடுத்தோமோ அதெல்லாம் வரும். பாருங்கள், அந்த அனிமேஷன் கொடுத்தோம் இல்லையா, ஃபஸ்ட்டு இது பாருங்கள், இந்த மாதிரி வந்துருச்சு. இது ஃபஸ்ட்டு ஸ்லைடு. ரெண்டாவது ஸ்லைடு பார்க்குறப்ப இதை வச்சு சைடில் வந்து ஸ்வைப் பண்ணிங்கன்னா போதும். பாருங்கள், ரெண்டாவது நம்ம ஃப்ளவர்ஸ் வச்சோம் இல்லையா, அந்த ஃப்ளவர்ஸ் எப்படி வரும், அந்த ஸ்க்ரீன் வந்து எப்படி போகுதுன்னு பாருங்கள். நம்ம தலைப்பு கொடுத்துருக்குறோம். அடுத்து வந்து 3வது பாருங்கள், அதே மாதிரி இந்த ஸ்க்ரீன் வந்து போகுது. நான் அந்த எஃபெக்ட் கொடுத்தது. இப்போ பாருங்கள், ஸ்கூலுங்கிறது வந்து பாருங்கள், அந்த ஸ்டார் சிம்பிள் மாதிரி வந்து பார்த்தோன்னா வருது பாருங்கள். நான் அந்த மாதிரி தான் எஃபெக்ட் வந்து அதுக்கு கொடுத்துருக்குறேன் ஆல்ரெடி. இது எல்லாமே நம்மளுடைய
பிசிலையும் வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். இப்போ ஸ்கூலுங்கிறது பாருங்கள் அனிமேஷன் வந்து நிற்குது. இது நம்ம எந்த இடத்துல வேணாலும் வச்சுக்கலாம். இதை வச்சு ஒரு டைம் டேபிள் மாதிரியும் வந்து பார்த்தோன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இதான் நம்மளுடைய ஸ்லைட் ஷோ. நம்மக்கிட்ட வந்து லேப்டாப் வந்து இல்லை, பிசி இல்லைன்னு சொல்லிட்டு அர்ஜென்ட்டாக நம்ம ஏதாவது வந்து ஒரு பவர் பாயிண்ட் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறீங்க. டக்குன்னு நம்ம இந்த மாதிரி ஈஸியாக மொபைலில் வந்து பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.